விருதுகள் என்பது வழங்கப்படுவது தானே தவிர வாங்கப்படுவதல்ல. அதிலும் குறிப்பாக அரசு தருகிற விருது என்பது மிகவும் மதிப்பு மிக்க ஒன்றாக இருக்கிறது. அதில் ஒன்றுதான் கலைமாமணி விருது. பல வருடங்கள் வரைக்கும் இந்த கலைமாமணி விருதுங்கிறது மிக உயரிய கௌரவமாக கருதப்பட்டது. பிற்காலத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு வேண்டியவர்களுக்கு வழங்கப்பட்டது, தகுதி இல்லாதவர்களுக்கு வழங்கப்பட்டது, யார் யாருக்கெல்லாமோ வழங்கப்பட்டு அது ஒரு மதிப்பற்ற விருதாக மாறிவிட்டது என்பது கடந்த கால உண்மை. இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 60 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. நேற்று நடந்த விழாவில் பார்த்தீங்கன்னா, இந்த விருது அரசாங்கமே எவ்வளவு மலிவா நினைக்குது அப்படிங்கிறது உதாரணமாக தான் நேற்றைய நிகழ்வு நடந்தது. நிகழ்வு என்ன நடந்ததுன்னா, எல்லாரும் விருது வாங்க வருகிறோம், யார்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட விருதை வாங்கிட்டு வர்றாங்க. அதை முதல்வர் கையில கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு போறாங்க. அதுதான் முதல்வர் வழங்குற விருதா பார்க்கப்படுது. அது கொடுத்தது ஒரு தாசில்தாரா இருக்கலாம், ஒரு அலுவலக உதவி யாரோ கொடுக்குறாங்க, முதல்வரோட இருந்து போட்டோ எடுத்துட்டு போறாங்க. இந்த சம்பவம் எதை காட்டுதுன்னா, கலைமாமணி விருது எவ்வளவு ஒரு மதிப்பு குறைந்த ஒரு விருதாங்க அரசாங்கமே கருதுகிறது என்பதை தான் காட்டுகிறது. வருங்காலங்களில் கொடுக்கப்படுகிற எண்ணிக்கையை குறையுங்கள், தகுதியானவர்களுக்கு கொடுங்கள், கொடுக்கும் விழாவை கௌரவமாக நடத்துங்கள் என்பது என்னுடைய வேண்டுகோள்.